ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. சென்னையில் சீன துணை தூதரகம் அமைப்பதற்கான ஒப்பந்தம் இரு நாட்டு அரசுகளிடையே கையெழுத்து. விழுப்புரம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி முன்னிலை. சென்னை ஓமந்தூரார் தோட்டத்தில் உள்ள புதிய அரசு மருத்துவக் கல்லூரிக்கு ஓரிரு நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என தகவல். அதிமுகவின் ஊழல் ஆட்சியை எதிர்த்தே அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்வதாக EVKS இளங்கோவன் பேச்சு. புதுக்கோட்டையில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி அமைக்க கோரி இளைஞர் சங்கத்தினர் போராட்டம். ஈரோட்டில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி ஊர்திகளை ஆய்வு செய்யும் பணியில் அதிகாரிகள் தீவிரம். மேட்டுப்பாளையம் சுற்று வட்டாரத்தில் கனமழை, வறண்ட குட்டையில் இடி தாக்கி ஊற்று கொப்பளித்ததால் மக்கள் வியப்பு. மதுரையில் கட்டட ஒப்பந்ததாரர் வீட்டின் பூட்டை உடைத்து 83 பவுன் நகைகள் மற்றும் பணம் கொள்ளை. தமிழகத்தில் பரவலாக கனமழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு நிறுவனம் தகவல். ராபர்ட் வதேரா தொடர்பான விசாரணையை 6 மாதங்களுக்குள் முடிக்க ஹரியானா மாநில அரசு ஆணை. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.